வணக்கம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றத தமிழர்கள் ஒரு வாழ்வியலாகவே வச்சிருந்திருக்காங்க. பண்டைய தமிழர்கள் வணிகத்துக்கு பெரும் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள்ல 2 காப்பியங்களுடைய கதாநாயகனும் நாயகியும் வணிக குடும்பத்தையே சார்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோம நாணயங்கள்ல 80% தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கொங்கு நாட்டில் தான் ரோம நாணயங்கள் புதையல்களாகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது வணிகத்தில் கோலோச்சி இருந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொங்கு நாட்டை பற்றி தான். இதோ நாங்கள் கண்டதை சொல்லுகிறோம். சென்ற பகுதியில் நாம் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தையும் கற்கால மனிதர்கள் பற்றியும் பார்த்தோம். பழைய கற்கால மனிதர்கள் வாழ்வியல் பற்றி அவங்க உபயோகித்த பொருட்களிலிருந்து நமக்கு சிறிதளவு தான் தெரியும். அவங்க பெரும்பாலும் நாடோடி வாழ்க்கையில் வாழ்ந்ததால அவர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை முறைகள் பற்றி நமக்கு பெருசாக தகவல் எதுவும் இல்லை. பழைய மற்றும் இடைக்கற்கால மனிதர்கள், அதாவது பாலியோலித்திக், மீசோலித்திக் ஏஜ் கற்கால மனிதர்கள் இயற்கையாக தோன்றிய குன்றுகளிலையும் குகைகளிலையும் வாழ்ந்து வந்தாங்க. வேட்டு சமூகமாக இருந்த மனிதர்கள் விவசாயத்தில் ஈடுபட துவங்கிய பிறகு கற்கள், மரம் மற்றும் மண் போன்றவற்றை கொண்டு கட்டப்பட்ட வீடுகளில் குடியிருந்தாங்க. இது புதிய கற்காலத்தில், அதாவது நியோலித்திக் ஏஜ், ஏறக்குறைய 10,000 ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய காலத்தை சார்ந்தது. ஒரே இடத்துல மனிதர்கள் தங்கி வாழ துவங்கிய பிறகு அவர்கள் வாழ்வியல் முறை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட துவங்குச்சு. இந்த பண்டைய சமூகங்களில் உழவர்கள் மட்டும் இல்லாமல் கல்தச்சர்கள், கொல்லர்கள், சிற்பிகள், நெசவாளர்கள், மணி முதலானவற்றை செய்யும் கைவினைஞர்கள் என பல்வேறு தொழில் செய்யும் மக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க. இதற்கான சான்றுகள் நமக்கு தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கு. பண்டைய முல்லை நிலமான கொங்கு நாடு இன்றைய கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, கரூர், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் சேர்ந்தவை. அது மட்டும் இல்லாமல் கேரளத்தை சார்ந்த பாலக்காடு மாவட்டமும் கர்நாடகத்தை சார்ந்த சாமராஜ நகர் மாவட்டங்களும் இந்த பகுதிகளில் தான் வந்தது. கொங்கு நாடு சங்க இலக்கியங்களில் ஒரு பெரும் வணிக மற்றும் தொழில் நகரமாக குறிப்பிடப்படுகிறது. கொங்கு நாட்டிற்கும் ரோம் மற்றும் கிரேக்க நகரங்களுக்கும் நெருங்கிய வர்த்தக உறவு இருந்தது. சங்க காலத்துல, அதாவது கிமு 300 கிபி 300 வரையான காலகட்டத்துல கொங்கு நாட்டு கைவினைஞர்களால நேர்த்தியாக செய்யப்பட்ட விலையுயர்ந்த மணிகள் செல்வந்தர்களால் உலகமெங்கும் விரும்பப்பட்டது. நொய்யல் ஆற்றுப்படுகை கனிம வளங்கள்ல செழிப்பாக உள்ள ஒரு இடம். சிவன்மலை, பெருமாள் மலை, அரசம்பாளையம், காங்கேயம் போன்ற இடங்கள்ல இன்றும் கருப்பு, பழுப்பு, சிவப்பு, சாம்பல், பச்சை நிறங்கள்ல கிடைக்கிற விலை மதிப்புள்ள கற்கள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுது. இன்று வானம் பார்த்த நிலமாக இருக்கிற கொடுமணல் சங்க காலத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில் நகரமாக விளங்கியது. சங்க இலக்கியமான 10 கொடுமணல கொடுமணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க கால முக்கிய துறைமுகமான முசிறி மற்றும் பூம்புகார் என்று அழைக்கப்படுற காவிரி பூம்பட்டினத்தையும் ராஜசேகரி என்ற பெருவழி சாலை இணைத்தது. இந்த பெருவழி சாலை இருந்த ஒரு உலக புகழ் பெற்ற தொழில் நகரம் தான் இந்த கொடுமணல். கொடுமணல் கைவினைஞர்கள் நேர்த்தி பெற்றவர்கள் மட்டும் இல்லாம உயர்ந்த தொழில்நுட்பம் உடையவர்களாகவும் இருந்தாங்க. மணிகளின் தரத்தை சோதிப்பதற்காகவே சிறப்பு வணிகர்களும் இங்கு இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு. இதன் காரணமாகவே கொடுமணலில் தயாரிக்கப்பட்ட மணிகளுக்கும் உலகமெங்கும் பெரும் மதிப்பு இருந்திருக்கு. சங்ககால கொடுமணல் கைவினைஞர்களால் மணிகள் செய்ய பயன்படுத்திய அதே முறைதான் இன்றும் திருப்பூர், காங்கேயம் மற்றும் திருச்சிராப்பள்ளியிலும் தற்கால கவிஞர்களால் பயன்படுத்தப்படுது. கொடுமணலில் இருந்துதான் விலை உயர்ந்த கற்களான ஸ்படிகம், வைடூரியம், சூது பவழம், கோமேதகம், படிகப்பச்சை, மரகதம், இந்திர நீலக்கல், வச்சிரக்கல் போன்ற கற்கள் மணிகளாக தயாரிக்கப்பட்டு பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. குறிப்பாக ஆங்கிலத்தில் அக்வமெரின் என்று அழைக்கப்படுகிற இந்திர நீலக்கல் ரோம செல்வந்தர்களால் பொன்னை விட பெரிதும் விரும்பப்பட்டது. கொங்கு நாட்டிலிருந்து வந்த படிகப்பச்சை போன்ற உயர்ந்த வகை கற்கள்
உலகில் வேறு எங்கும் இல்லை என்று கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம வரலாற்று ஆசிரியரான பிளைனி குறிப்பிடுகிறார். உலகமெங்கும் உள்ள மாமன்னர்களை பெரிதும் கவர்ந்த புகழ்பெற்ற வூட் ஸ்டீல் என்று அழைக்கப்படுற விலை மதிக்க முடியாத எஃகு வகைகள் கொடுமணல்ல உருவாக்கப்பட்டது. மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவை விட்டு திரும்பும் போது அவர் கூட கொண்டு போனது 3 டன் வூட்ஸ் எஃகும் 100 கொல்லர்களும். எஃகு, உருக்கு என்ற தமிழ் வார்த்தைகளும் இதற்கு நிகரான உக்கு என்ற கன்னட தெலுங்கு வார்த்தைகளும் மொழி மாற்றத்துல மருவி வூட்ஸ் என்ற பெயரானது. இந்த எஃகினால் தயாரிக்கப்பட்ட போர்வாள் மற்றும் குத்துவாள்கள் உலகத்தின் எல்லா மாமன்னர்களும் ஒரு பெருமைக்குரிய அடையாளமாகவே பார்த்தாங்க. குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசியாவை ஆண்ட சுல்தான்கள் இந்த எஃகினால் செய்த வாள்களை பெரிதும் விரும்பி உபயோகித்தாங்க. ஐரோப்பாவில் இந்த வாளின் புகழ் பெரிதும் பரவினதுக்கு காரணம் இங்கிலாந்தின் அரசனான ரிச்சர்ட் தி லயன்ஹார்ட். இவர் முதல்ல இந்த வாளின் வலிமையை சுல்தான் சலாதின் அவர்களுடைய கையில 3ஆம் குரூசேட் போர்ல பார்த்தார். அதனால் ஐரோப்பியர்கள் வூட்ஸ் எஃகினால் செய்த வாள்களை பெரும்பாலும் மத்திய கிழக்கு ஆசியாவிலே வாங்கினாங்க. இதன் காரணமாக பின் நாட்களில் வூட்ஸ் எஃகினால் மத்திய கிழக்கு ஆசியாவில் செய்யப்பட்ட வாள்களுக்கு டமாஸ்கஸ் வாள் என்று பெயர் வந்தது. கொடுமணல் அகழ்வாராய்ச்சியில பல கொல்லர் பட்டறைகளும் உருக்கு ஆலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வூட்ஸ் எஃகு தயாரிக்கும் கலை தென்னகத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. ரோம வரலாற்று ஆசிரியர்கள் பிளைனி, பெரிப்ளஸ் மற்றும் பலர் இரும்பும் வூட்ஸ் எஃகும் சேர நாட்டிலிருந்து ரோமாபுரிக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. இந்த கலை 200 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போனது. இருப்பினும் பல விஞ்ஞானிகள் தென்னகத்து கொல்லர்களின் உருக்கு கலையை ஒரு ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. ஸ்டான்ஃபர்ட், அயோவா போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வரை பல விஞ்ஞானிகள் இந்த அழிந்த கலையை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுவே இந்த வாளுக்கு ஒரு புனைவு தன்மையை கொடுத்திருக்கு. சமீபத்தில் HBO தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் என்ற நாடகத்தில் வர வெலேரியன் ஸ்டீல் என்ற கற்பனை எஃகில் செய்யப்பட்ட வாள் வூட் ஸ்டீல் வாளை கருத்தில் கொண்டுதான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கொடுமணல் பெரும் நகரமாக விளங்கியதால பல மொழிகள் பேசுவர்கள் ஒன்றாக கூடி வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இங்க இருக்கு. தமிழில் எழுதப்பட்ட பிராகிருத பெயர்கள் பானை ஓடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வடக்கே கங்கை சமவெளி மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களோட கொடுமணலுக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே வணிக உறவு இருந்ததை இது காட்டுது. இது மௌரிய சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முன்னான காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடுமணலில் வாழ்விடம் மட்டும் இல்லாம புத இடமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சங்க காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கொடுமணலில் மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று. மனிதன் நாடோடி வாழ்க்கையை விட்டு ஒரு இடத்துல வாழ தொடங்கிய பிறகு இறந்தவர்களையும் முன்னோர்களையும் நினைவு கூறவும் வழிபடவும் துவங்கினாங்க. வழிபாட்டு முறைகளும் இந்த காலகட்டத்துல தான் தொடங்கினது. பெரிய கற்களை கொண்டு இறந்தவர்களுக்கு நினைவிடங்கள் கட்டப்பட்ட காரணத்தாலேயே இந்த காலகட்டத்துக்கு பெரிய கற்காலம் என்று பெயர். ஆங்கிலத்துல இத மெகாலித்திக் காலகட்டம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த பெரிய கற்காலம் கிமு 2500 முதல் கிபி 200 வரையிலான காலத்தையே குறிப்பிடுகிறது. உலகம் முழுவதுமாக பல்வேறு பெரிய கற்கால கட்டமைப்புகள் இன்றளவும் காணப்படுகின்றன. இங்கிலாந்து நாட்டில் புகழ்பெற்று இருக்கிற ஸ்டோன்ஹெஞ்ச் போல ஸ்பெயின், துருக்கி, பிரான்ஸ், இஸ்ரேல், இந்தோனேஷியா என உலகம் முழுவதுமாக பெரிய கற்கால கட்டமைப்புகளை காணலாம். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பெரிய கற்கால கட்டமைப்புகள் கிமு 1500 முதல் 500 வரையிலான காலகட்டத்தையே சேர்ந்தவை. இந்த கட்டமைப்புகள் மகாராஷ்டிரா தவிர மற்ற யாவும் தென்னிந்தியாவிலே தான் இருக்கு. தென்னிந்தியாவில் இன்றும் மூதாதையர் வழிபாடு ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. கொடுமணல், அரசம்பாளையம், காங்கேயம், சிவன்மலை போன்ற இடங்கள்ல பெரிய கற்காலத்து நினைவு சின்னங்கள் பல்வேறு வடிவங்கள்ல இன்றும் நம்ம பார்க்கலாம். இந்த கட்டமைப்புகளை வட்டார தன்மையாக பகுக்க முடியாத நிலையிலேயே இருக்கு. ஆனா கட்டமைப்பு வடிவங்கள் முறைகள் கொண்டு 2ஆக பிரிக்கலாம். முதல் பிரிவில் பெரும் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கல் திட்டைகள், கல் மேசைகள்,
துளையுடைய கல்லறைகள், குடைக்கற்கள், பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட கல்லறைகள் போன்றவை. இரண்டாம் பிரிவில் அடக்கத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள், பாறைகளில் வெட்டப்பட்ட குகைகள், முதுமக்கள் தாழிகள், பேழைகள், நடுக்கற்கள், குத்து கற்கள், கல்வட்டங்கள் போன்றவை. இந்த இரண்டாம் வகை நினைவு கற்களாக மட்டும் இல்லாம முன்னோர் வழிபாட்டு முறையாகவும் இருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மணிமேகலை காப்பியமும் புறநானூறு பாடல்களும் பண்டைய தமிழர்களின் அடக்குமுறையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கொடுமணல்ல இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சின்னங்கள் குத்துக்கல்கர், பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட கல்லறைகள் மற்றும் கல்வட்டம் வகையை சேர்ந்தவை. அது மட்டும் இல்லாம கல்லறைகள் முகப்பில் தானியங்கள் கொண்ட பானைகள், தட்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இங்கு வாழ்ந்த மக்கள் இறப்பிற்கு பின்னான வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டிருந்தாங்க என்பதை காட்டுது. கொடுமணல் பற்றிய தகவல்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு 1960களிலேயே தெரியும். இருப்பினும் 80களிலும் 90களிலும் தான் இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளும் மக்களை போய் பெருசாக சேர்ந்து அடையல. மீண்டும் இந்த ஆண்டு, அதாவது 2020ஆம் ஆண்டு தொடக்கத்துல தமிழக தொல்லியல் துறை திரும்பவும் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகள் நிலப்பரப்புல வெறும் 1% தான். இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்ததுன்னா தென்னிந்திய வரலாறு மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றுல தெரியாத பல புதிர்களுக்கு விடையாக அமையும்னு நம்பப்படுது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கொடுமணல் திருப்பூர்ல இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க ஏற்கனவே போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கொடுமணல் மட்டும் இல்லாம பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கொங்கு நாட்டுல இருக்கிறனால அடுத்த பகுதியிலும் நாங்க கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதியுடைய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.